Yes, very good evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 டே 23க்கு உங்கள் அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு புதிய பிரசன்டரை மீட் பண்றோம், ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவை கத்துக்கிறோம் அண்ட் நம்ம growth ஜேர்னில இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம். அதே ஸ்பிரிட்ல உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன கொஸ்டின். சக்சஸ்னா உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர வேர்ட் என்ன? சாட் பாக்ஸ்ல ஒன் வேர்ட்ல டைப் பண்ணுங்க. ஃப்ரீடம், அச்சீவ்மெண்ட், ஹாப்பினஸ், growth, சர்வீஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எஸ், ஷேர் பண்ணலாமா? என்ன சவுண்டே இல்லை. எஸ், ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸை பத்தி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். எஸ், ஆனா ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, சக்சஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் வி earn. இட்ஸ் அபவுட் வாட் வி லேர்ன் அண்ட் ஹவ் வி grow. எஸ், அதுதான் நம்ம சூப்பர் 70 சீரீஸ் 2 ஜேர்னியோடைய பியூட்டி. ஸோ 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரெசென்டர், ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ லேர்னிங், ஒவ்வொரு செஷனும் நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் பிகின் டுடே இன்ஸ்பைரிங் செஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 23 presenter Mrs. ஜெசிமா பேகம். மேம் ஒரு லைஃப் ஸ்கில் லேர்னர் அண்ட் கேரியர் அனலிஸ்ட். சைக்காலஜி, பர்சனல் growth அண்ட் லைஃப் லாங் லேர்னிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபேமிலி வேல்யூஸ் முக்கியமான நினைச்சு கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமா தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும்னு நம்புற இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. ஸோ டுடே மேம் வில் பி ரிவியூங் த வேர்ல்டு ஃபேமஸ் புக் ரிச் டேட் புவர் டேட். I hope today's presentation will encourage all of us to think differently about money, success, and financial independence. So let's welcome Mrs. Jessima Begum with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மேம், என் வாய்ஸ் ஆடிபிள்? Yes, ma'am. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம நேரா அந்த செஷனுக்குள்ள போயிருவோம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எஜுகேஷன், அதாவது பணத்தை பத்தின எஜுகேஷன் நமக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம்ல நமக்கு பணத்தை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை. நம்ம எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்றதோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸ் ஏன் கட்டணும், டாக்ஸ் எப்படி கட்டணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் நமக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனாலதான் நம்ம இப்ப வரைக்குமே ஒரு மிடில் கிளாஸாவே இருக்கோம். சோ அந்த முக்கியமான விஷயங்களை ஒரு தொகுத்து தான் இந்த புக் வந்திருக்கு. இந்த புக் பேர் தான் ரிச் டாட் புவர் டாட். இதோட ஆத்தர் நேம் வந்து ராபர்ட் டி கியோசகி. இந்த புக்ல உள்ள அவ்வளவு விஷயங்களையும் ஒருத்தவங்க லேர்ன் பண்ணப்ப நிச்சயமா அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பணக்காரனா கண்டிப்பா ஆக முடியும். சோ இந்த புக்ல ஆத்தர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம நேரடியா இந்த புக்கை பத்தி பாத்துருவோம், ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த புக்ல ஆத்தர் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, பணக்காரர்கள் வந்து பணத்துக்காக வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே பணக்காரங்க வந்து தன்னுடைய பணத்துக்காக வேலை செய்யறதில்ல, அவங்களுடைய பணம் தான் அவங்களுக்காக வேலை செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு வேலைக்கு போய் அதுல இருந்து சம்பாரிச்சு அதுல இருந்து வர பணத்தை மட்டுமே வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆக முடியாது. நம்ம கிட்ட வர வருமானத்தை வச்சு அதுல கொஞ்சம் சேவிங் பண்ணி அதை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது நம்மளுடைய நேரம் இல்லாம நமக்கு அது பணத்தை கொடுப்போம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியும். சோ பணக்காரங்க எப்பயுமே பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல, அவங்களுடைய நேரம் இல்லாம அவங்களுடைய பணம் அவங்களுடைய நேரம் இல்லாம அவங்களுடைய அசெட் வந்து அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்குது அப்படிங்கறது அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஆத்தர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொல்றதுதான் நிதி கல்வி முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பினான்சியல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் நமக்கு எதையுமே பினான்சியல் எஜுகேஷன் பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதுக்காக நம்ம அந்த விஷயங்களை கத்துக்காம இருக்கவே கூடாது. நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கணும், அது ரிலேட்டடா உள்ள மேகசின்ஸ் படிக்கணும், அது ரிலேட்டடா உள்ள ஒரு போட்காஸ்ட் பாக்குறதா இருக்கட்டும், வீடியோ பாக்குறதா இருக்கட்டும். சோ அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பினான்சியல் அந்த எஜுகேஷன் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆத்தர் சொல்றது உங்கள் வேலையை பாருங்கள். அதாவது ஆத்தர் இங்க சொல்றாங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இந்த வார்த்தையை கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆனா ஆத்தர் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு வேலையை நீங்க பாருங்க,
இன்னொருத்தரோட பிசினஸ்ல நீங்க வேலை பார்த்து மட்டுமே நீங்க எப்பயுமே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகவே முடியாது. அது உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். பட் ஆனா அதுல இருந்து இருக்கக்கூடிய மணியை எடுத்து கொஞ்சம் சேவ் பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ண தரக்கூடிய ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும். சோ உங்களுக்கு அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க அதை மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க. இங்க ஆத்தர் சொல்ல விரும்புற என்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பிசினஸ், உங்களுக்கான ஒரு பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க அப்படிங்கறத இங்க ஆத்தர் சொல்றாங்க. ஆனா ஆத்தர் இங்க சொல்றது என்னன்னா, அசட்டுக்கும் லைபிலிட்டிஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம செய்யற செலவெல்லாம் எது அசட்டு எது லைபிலிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். அசெட் அப்படின்னா என்னன்னா, நம்ம வாங்குற பொருள் நமக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் அசெட். லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது, இப்ப அசெட்னு சொன்னோம்னா ஒரு சொத்து, அந்த சொத்து நமக்கு பணத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்குறது, அந்த பொருள்ல இருந்து நமக்கு எந்த விதமான பணமும் கிடைக்காது. சோ அதெல்லாம் செய்யக்கூடிய செலவு. பணக்காரங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய செலவு எல்லாமே அசட்டை நோக்கி தான் இருக்கும். சோ நீங்களும் மிகப்பெரிய ஒரு பணக்காரனா உங்க செலவுகளை கவனிங்க. அதை எப்பயுமே அசட்டை நோக்கி, அதாவது மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்ல உங்களுடைய அசட்டை புகுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து, முதலில் உங்களுக்காக செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக நீங்க செலவு செய்யறதுனால உங்களுக்காண்டி ட்ரெஸ் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களை இங்க ஆத்தர் சொல்லல. உங்களுக்காக நீங்க செலவு செய்யறது அப்படின்னா, நீங்க ஒரு வருமானத்தை உங்களுடைய நேரத்தை கொடுத்து சம்பாதிக்கிறீங்க. மாசம் ஒரு வருமானம் வருதுன்னா அதுல இவ்வளவு அமௌண்ட் எடுத்து என்னுடைய முதலீட்டுக்காக, என்னுடைய அசட்டை நான் பில் பண்றதுக்கு அந்த பணத்தை நான் அதுல போடுவேன் அப்படிங்கிறது தான் ஆத்தர் இங்க நமக்காக நம்ம செய்யக்கூடிய செலவு. இப்ப நமக்காக நம்ம கார் வாங்கினாலும் பைக் வாங்கினாலும் அது அடுத்தவங்களுடைய பிசினஸ்ல நம்ம செய்யக்கூடிய முதலீடை தவிர நமக்காக நம்ம செய்யக்கூடிய முதலீடு கிடையாது. நமக்காக நம்ம செய்யக்கூடிய முதலீடு என்னன்னா, உங்களுடைய அசட்டை, உங்களுடைய சொத்தை பில் பண்ண நீங்க ஒரு சின்ன பணம் அதுல ஒதுக்கும். சோ அதுதான் ஆத்தர் இங்க சொல்றாங்க, உங்களுக்காக நீங்க செலவு செய்யுங்க. அடுத்து ஆத்தர் சொல்றாங்க, வரிகளை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. டாக்ஸை பத்தி நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். சோ டாக்ஸை பத்தி நம்ம எப்படி கட்டணும், அந்த டாக்ஸை கட்டாமலும் இருக்கக்கூடாது, அதுக்காண்டி அதிகமாக கட்டவும் கூடாது. அந்த டாக்ஸை எப்படி கட்டணும், டாக்ஸை கம்மியா கட்டுறதுக்கு உண்டான பினான்சியல் ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லா விஷயங்களையுமே நம்ம இங்க கத்துக்கணும். அடுத்து ஆத்தர் சொல்றது என்னன்னா, சம்பாதிப்பதற்காக அல்ல, கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள். நீங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக கூடாது. நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க, காலேஜ்ல ஃப்ரெஷரா வெளியில வரீங்க, ஒரு இடத்துல வேலை தேட போறீங்க அப்படின்னா, அங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்காக வேலை பார்க்க கூடாது. அங்க நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கலாம், எவ்வளவு ஸ்கில்ல லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க அங்க கத்துக்கணும். சோ உங்களுடைய நோக்கம் சம்பாதிக்கிறது மையமா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிபிஓ கால் சென்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நிறைய சம்பளம் இருக்கும். பட் ஆனா அங்க நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பல கோர் கம்பெனிஸ் இருக்கும், ஆனா அங்க சம்பளம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம கத்துக்கக்கூடிய ஸ்கில்லும் நாலேஜும், ஈவன் என்ஐடி ஐஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ல நம்ம படிச்சாலும் கிடைக்க முடியாத அந்த நாலேஜ் எல்லாம் அதுல கிடைக்கும். செல்ஃப் டிசிப்ளின் கிடைக்கும். சோ இங்க ஆத்தர் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறது சம்பாதிக்கிறத நோக்கமா இருக்கக்கூடாது, அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றது நோக்கமா இருக்கும். அந்த ஸ்கில்ல நீங்க நாளைக்கு உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ணி அதை நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு கத்துக்கணுங்கிறதுக்காண்டி லைஃப்ல கத்துக்கிட்டே இருக்க கூடாது, கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஆத்தர் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் சொல்றது கணக்கிட்டு துணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிஸ்க், நீங்க இப்ப சொல்றீங்க பிசினஸ் பண்ணுன்னு சொல்றீங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ரிஸ்க் தானே அப்படின்னா, கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. கண்டிப்பா நமக்கு அந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். சோ நான் ரிஸ்க் இல்லாம என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நான் ப்ளே பண்ணுவேன், ஆனா நான் மிகப்பெரிய பணக்காரனா எழுதி வச்சுக்கோங்க, உங்களால கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகவே முடியாது. அப்ப இங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரிஸ்க் எடுத்தாதான் நம்மளால பணக்காரன் ஆக முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ரிஸ்க யோசிச்சு, இது நல்லது ரிஸ்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்து எடுக்கணும். சோ இப்ப இது நல்ல ரிஸ்கா அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு இடத்த நான் வாங்குறேன் அப்படின்னா அதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லியும் வாங்கக்கூடாது, இல்ல ரிஸ்க் இல்ல அப்படின்னு நினைச்சும் நம்ம அதை வாங்கக்கூடாது. இதுல ரிஸ்க் இருக்கு, ஆனா 20% ரிஸ்க் இருக்கு. இப்ப நான் இந்த லேண்ட்ல என் பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன், இதுல ஒரு 20% ரிஸ்க் இருக்குன்னு கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். சோ அதை நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படின்னா, நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும், நிறைய தோல்வியை படிக்கணும், நிறைய தோத்து போனாங்க எழுதியிருப்பாங்களா அவங்களுடைய புத்தகங்களை படிக்கணும், நிறைய பேரோட தோல்வியை படிக்கணும், அதுல இருந்து நிறைய கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல வர ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்டு ஒரு லேர்ன் பை லேர்னா நீங்க
ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு விஷயத்த பண்ணப்ப கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியும். அடுத்து ஒற்றை வருமானத்தையும் நம்பி இருக்காது. நம்ம பணக்காரன் ஆகுறதுக்கு எவ்வளவு வழி இருக்கோ அதே மாதிரி நம்ம பணக்காரனே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரே வழி இருக்கு. ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் வச்சுதான் நான் பணக்காரன் ஆவேன். நான் வேலைக்கு போவேன், வேலையில போய் சம்பாதிப்பேன், சம்பாதிச்ச பணத்தை வச்சு செலவு செஞ்சிருவேன், அடுத்த மாசம் அதே சம்பளத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய பணக்காரன் ஆகவே முடியாது. அது உங்களுக்கு ஒரு தொடக்கமா இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கான ஒரு அசட்டை, உங்களுக்காக முதலீட்டை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க உருவாக்காம நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகவே முடியாது. சோ ஒன்ஸ் ஒரு டைப் ஆஃப் சோர்ஸ் இன்கம் மட்டும் இருக்கக்கூடாது. பல டைப் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் உருவாக்கக்கூடிய அந்த மணில இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி உங்க அசட்டை நீங்க பில்ட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க ஆத்தர் சொல்றாங்க. பணப்புழக்கத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு. கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. கேஷ் ஃப்ளோனா இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம செய்யக்கூடிய செலவு, நம்ம சம்பாதிக்கிற பணம், அந்த செய்யக்கூடிய செலவு எப்படி வந்துட்டு போகுதுங்கிறத நீங்க ரொம்ப மானிட்டர் பண்ணணும். இதுல ஒரு வேறுபாடு இருக்கு. ஏழைக்கும் மிடில் கிளாஸுக்கும் பணக்காரவங்களுக்கும் இதுல ஒரு வேறுபாடு இருக்கு. ஏழை கிட்ட அந்த பணம் சம்பாரிச்சு உள்ளுக்குள்ள வருது, செலவா வெளியில போயிருது. மிடில் கிளாஸ்ட சம்பாரிச்சு அந்த பணம் உள்ளுக்குள்ள வருது, லைபிலிட்டிஸ், அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செலவுகளா மாறி, ஒரு டிவி வாங்குறது, பைக் வாங்க, கார் வாங்குறது மாதிரி செலவுகளா வெளியே போகுது. சோ இப்ப ஏழைட்டையும் மிடில் கிளாஸ்லயும் பணம் இருக்க போற பணம் இல்ல. பட் ஆனா மிடில் கிளாஸ்ல ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஆனா பணக்காரவங்கள்ட்ட பணம் எப்படி உள்ளுக்குள்ள வரும், உள்ளுக்குள்ள வந்து அதை அசட்டா பில்ட் பண்ணி தான் வெளியே போகும். அவங்களுடைய அசட்டுக்கு அவங்க முதலீடு செஞ்சுதான் அந்த பணத்தை வெளியே செல்வாங்க. சோ உங்களுடைய பணம் எப்படி போகுது அப்படிங்கறது, உங்களுடைய மைண்ட் செட் வந்து பணக்காரங்களோட தான் இருக்கணும். சோ வந்து உங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து உங்களுடைய அசட்டை பில்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். உங்களுடைய மைண்ட் செட் வந்து பணக்காரங்களோட தான் இருக்கும். சோ உங்களுடைய கேஷ் ஃப்ளோ அசட்டை வந்து பில்ட் பண்ணக்கூடிய கேஷ் ஃப்ளோவா இருக்கும். அடுத்து கெட்ட கடனை தவிர்க்க. இங்க ஆத்தர் சொல்றாங்க, நம்ம சொல்லுவாங்க, கடன் மட்டும் நீ வாங்கிட்டீங்கன்னா உன்னால மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொய். அப்படி பார்த்தா இந்த வேர்ல்டுல இருக்க மிகப்பெரிய மில்லினியர்லாம் அவங்க நிறைய கடன் வச்சிருப்பாங்க. பட் ஆனா இங்க அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடன்லயே வந்து ரெண்டு விஷயம் உள்ள வேறுபாடு இருக்கு. அது ஒண்ணுதான் நல்ல கடன், கெட்ட கடன். கெட்ட கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த பொருள் வந்து உங்களுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்கமும் கிடைக்காது. நீங்க சம்பாரிச்சுதான் அந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். சோ அதுல இருந்து உங்களுக்கு எந்த விதமான இன்கமும் கிடைக்காது. அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கடன். நல்ல கடன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு, அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதை நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு 10% நான் கடன் வாங்குறேன். ஆனா நான் கடன் வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த பணம் அந்த பிசினஸ்ல 20% எனக்கு லாபம் கொடுக்குது அப்படிங்கிறப்ப அந்த 10% நான் கடனே அடைச்சு 20% நான் என்னுடைய அசட்டையும் பில் பண்ணுவேன். சோ அதுதான் இந்த இடத்துல நல்ல கடன் அப்படின்னு சொல்றாங்க. கடன் நல்லது அப்படிங்கறதுக்காண்டி கெட்ட கடனை வாங்கிடக்கூடாது. நல்ல கடனை வாங்கி அதை நம்ம அசட்டை பில் பண்ணணும். அடுத்ததா இருக்கு புத்திசாலி மக்களுடன் இருக்கும். எப்பயுமே நம்ம சுத்தி எப்பயுமே பணம் சார்ந்த அறிவாளிகளோடயே நம்ம பயணம் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு எப்பயுமே ஒரு பிசினஸ் மைண்ட் தாட்டட் பர்சனா இருக்கணும். நம்ம எப்படி நான் இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், இந்த பிசினஸ்ல உள்ள ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்ன, இது இதை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், முன்னேறக்கூடிய திங்கிங் உள்ள நல்ல பர்சனோடயே நம்ம எப்பயுமே வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷனும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க ஆத்தர் சொல்றாங்க. சோ வந்து நல்ல அறிவுசார் மக்களோட நம்ம இருக்கணும். நீங்க சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க சோசியல் மீடியால இந்த பிசினஸ் பத்தி அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய மனிதர்களோட நீங்க பயணிக்கலாம். அவங்கள்ட்ட வந்து நீங்க கத்துக்கலாம். சோ வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம், அவங்களை ஃபாலோ பண்ணலாம், புக் படிக்கலாம், மேகசின் படிக்கலாம். இந்த மாதிரி அந்த நாலேஜை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் தான் ஆத்தரிங்க சொல்றது நீண்ட கால சிந்தனை. எப்பயுமே ஒரு விஷயம் உங்களுக்கு லாங் டேர்ம்ல தான் கிடைக்கும். ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது உடனடியா கிடைக்கவே கிடைக்காது. அது லாங் டேர்ம்ல தான் கிடைக்கும். பட் ஆனா ஸ்டேபிளா இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க இந்த அளவு அமௌண்ட் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இதுல போட்டு வைங்க, இது மிகப்பெரிய ஒரு அமௌண்டா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல வரும்னா, ஓ 20 வருஷமா, அதுக்குள்ளாட்டி எனக்கு 50 வயசு ஆயிருமே, இதுல நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. அது ஒரு தப்பான சிந்தனை. நான் உடனே பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து பண்றீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, நம்ம மிகப்பெரிய ஒரு பேராசைக்குள்ள மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியா தான் நம்ம ஆகுமே தவிர நம்மளால வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகவே முடியாது. சோ சக்சஸ்ங்கிறது லாங் டேர்ம் ஜேர்னி. அதுல பயணப்பட்டுக்கிட்டே ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸா பண்ணும். நெக்ஸ்ட் தான் சொல்றது, தோல்விக்கு அஞ்சாதீர்கள் அப்படின்னு. எப்பயுமே வந்து நம்ம கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் வந்து பிசினஸ் பண்ணணுங்கிறீங்க, லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறீங்க, அதுல ஏதாவது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? கண்டிப்பா லாஸ் ஆகும். லாஸ் ஆகாம எதுவுமே இருக்காது. இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? லாஸ் அப்படிங்கறத நினைச்சு பயப்படக்கூடாது. ஒரு வெற்றி இல்ல,
நமக்கு லாஸ் ஆகும், சக்சஸ் இல்ல அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்ப வந்து எனக்கு பயம்லாம் இல்லப்பா, அதனால நான் பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட இருக்க மொத்த பணத்தையும் தூக்கி கொண்டு போய் பிசினஸும் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி பயந்துகிட்டு பிசினஸ் பண்ணா நஷ்டமாயிருமா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட இருக்க கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணணும், அதுல உள்ள லாஸ் தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து லேர்ன் பண்ணணும், அடுத்து மறுபடியும் அப்ளை பண்ணி அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்க நல்லபடியா ஒரு பிசினஸ் பண்ணணும். சோ உங்களுடைய அந்த பிசினஸ் நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. பயம் அப்படி இந்த தோல்வி அப்படிங்கறது லைஃப்ல வந்துட்டு போறது தானே, அதை ஒண்ண வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளுடைய பிசினஸ வந்து நம்ம தாமதிக்கவும் கூடாது, அதிகமாவும் அதை இன்புட் பண்ணக்கூடாது, பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத இங்க ஆத்த சொல்றாங்க. உங்கள் உணர்ச்சிகளை இங்க கட்டுப்படுத்தணும். இப்ப தோல்விங்கிறது ஒரு பயம்னா அடுத்துதான் ஒரு பெரிய எமோஷனல் சர்க்குலேஷன் நம்ம மாட்டிக்கிற ஒரு விஷயம் தான் பேராசை. எனக்கு எடுத்த உடனே பெரிய பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணப்ப நமக்குள்ள இந்த ரெண்டு எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நம்ம ரொம்ப 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 கான்சியஸா இருக்கணும். நான் இப்ப மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமாக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நின்று நிதானிச்சு இதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. யாரு வந்து பேராசையையும் அந்த தோல்விக்கு உண்டான பயத்தையும் பேலன்ஸ் பண்றாங்களோ அவங்களாம் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆக முடியும். உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறோம். ஒரு ஒரு இடம் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது. நம்ம மேல நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா ஒரு கோர்ஸை நம்ம கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்க நம்ம கொடுக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு மென்டார்ட்ட கேட்கக்கூடிய அட்வைஸா இருக்கட்டும், ஒரு பினான்ஸுக்காண்டி அதை மேனேஜ் பண்ண ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், ஒரு புக்கை வாங்கி நம்ம படிக்கிறது, இந்த எல்லா செலவுகளுமே உங்க மேல நீங்க செய்யக்கூடிய முதலீடு. இது என்னைக்குமே வேஸ்ட்னு நினைக்கவே கூடாது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசட்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அடுத்து சொல்றதுதான் செல்வத்திற்கும் வருமானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்க செல்வம் நம்மளோட இன்கமும் வெல்த்தும் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்மளோட இன்கம் அதிகமா இருக்கிறது மிகப்பெரிய இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு வெல்த்தா கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர்ட்ட வந்து 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, ஒருத்தர் வந்து மாசம் வந்து வருஷத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்காங்க. நீங்க யார சொல்லுவீங்க? வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரி. ஏன்னா அவர் 2 வருஷத்துக்கு 1 கோடி சம்பாரிச்சுவார். அப்படி கிடையாது. அவர் வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாலும் அந்த வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய மனிதரா இருக்கார். அப்ப அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆக முடியும்? இங்க வந்து நம்மளுடைய பண வரவு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து கணிச்சு இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். வெல்த் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஒரு வேலையில இருக்கோம், வேலையை விட்டு நின்றுட்டோம், நமக்கு இப்ப வேலை போயிருச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய வெல்த்தை வச்சு நம்மளால எத்தனை வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் வெல்த். இப்ப உங்கள்ட்ட நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்க, உங்கள்ட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு, ஆனா நீங்க வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய மனிதரா இருந்தா 20 வருஷம் உங்களால வாழ முடியும். அதே நீங்க உங்கள்ட்ட 1 கோடி ரூபாய் தான் பணம் இருக்கு, பட் ஆனா வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் செலவுக்கூடிய மனிதா இருந்தா 2 வருஷம் தான் வாழ முடியும். சோ இங்க பணம் நிறைய வர நம்ம வெல்த் நம்ம வந்து அசட்டை பில் பண்றோங்கிறத விட வர்ற பணத்தை கம்மியா செலவு பண்ணி அசட்டை பில் பண்ண சேவ் பண்றதும் இங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரன் அப்படிங்கறதுதான் இங்க ஆத்தர் சொல்றாங்க. அடுத்து சிறியா தொடங்கி பெரிதாக்குங்கள் அப்படிங்கிறாங்க. சின்னதா தொடங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறீங்க, அப்புறம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறீங்க, கோல்டு வாங்குங்க. எனக்கே மாச சம்பளம் 30,000 ரூபாய், இதுல நான் எங்கிட்டு போய் இதெல்லாம் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் உங்களால அதுல இருந்து சேமிக்க முடியுமா, அதை நீங்க பண்ணுங்க. கன்சிஸ்டன்ஸா தொடர்ச்சியா பண்ணுங்க. யாத்திரை சொல்றது என்ன தெரியுமா? பெரிய அமௌண்ட் இருந்தா தான் நான் சேமிப்பேன் அப்படிங்கலாம் ஒரு விஷயம் கிடையாது. அதை சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க கொண்டு வரீங்களா, அதை கன்சிஸ்டன்ஸா பண்றீங்களா அப்படிங்கறதா இங்க முக்கியம். சின்ன சின்னதா தொடங்கி பெருசாக்குங்க. ஸ்டார்ட் ஸ்மால் திங்ஸ், இட் கேன் பிகம் வந்து பிக்கர் ஒன். சோ அதனால சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, அது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயத்த நாளைக்கு கொடுக்கும். அடுத்ததான் ஆத்தர் சொல்றது மந்தையை பின்தொடர வேண்டாம் அப்படி. எல்லாரும் ஒரு முடிவு இந்த சுச்சுவேஷன்ல எடுக்கிறாங்கிறதுக்காண்டி நானும் என் பிசினஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கறதுக்கான அவங்க எடுத்த முடிவை நம்ம எடுக்கணும் இல்ல. நம்மளுடைய பினான்சியல் எப்படி இருக்கு, நம்மளுடைய மேன் பவர் இருக்கு, நம்ம பிசினஸ் எப்படி இருக்கு, நம்மளுடைய இன்கம் எப்படி இருக்கு, அதை பொறுத்து நம்மளுடைய முடிவுகளை நம்ம அப்டேட் பண்ணணுமே தவிர ஒருத்தவங்க எடுத்தாங்கிறதுக்கான ஃபாலோ பண்ணி அந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்ததான் ஆத்தர் சொல்றது தடைகளில் இல்ல வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு. எப்பயுமே ஏழையும் மிடில் கிளாஸும் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா பார்ப்போம். ஆனா பணக்காரனோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? பிரச்சனை எப்பயுமே ஒரு வாய்ப்பா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டோட ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் கிளாஸும் ஏழையும் ஐயோ லேண்டோட விலை குறைஞ்சிச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது? ஆனா பணக்காரன் வந்து இது ஒரு வாய்ப்பா பண்ணுவான். லேண்டோட விலை குறைஞ்சிருக்கு, அப்ப எங்கெல்லாம் லேண்ட் வாங்கி போடலாம் அப்படின்னு உங்களுடைய சிந்தனையை நீங்க மாத்துங்க. சோ நீங்க பணக்காரன் ஆகணும்னா உங்களுடைய சிந்தனை பணக்காரங்களோட தான் இருக்கணும். எப்பயுமே உங்கள்ட்ட உள்ள பிரச்சனையை பிரச்சனையா பார்க்க, பிரச்சனைக்குள்ள வாய்ப்புல பாருங்க. எனக்கு வந்து
நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனையும் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. பட் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு 80% பிரச்சனையில ஒரு 70% அது வாய்ப்பா இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேலையை விட்டுறீங்க, வேலையை விட்டு நின்னுட்டீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் உங்க பேஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு வழியை கூட இறைவன் அதை அமைச்சு கொடுக்கலாம். சோ அதனால பிரச்சனை எப்பயுமே பிரச்சனையை பார்க்காதீங்க. பிரச்சனைக்குள்ள வாய்ப்புகளை நிறைய பாருங்க. அப்படிதான் பணக்காரவங்களும் பார்ப்பாங்க. அடுத்துதான் சொல்றாங்க, தாராளமாக இருங்க. நான் இந்த புக்ல ஆத்தர் சொல்றதா இருக்கட்டும், நிறைய மனிதர்கள்ல நான் பார்த்ததா இருக்கட்டும், நிறைய புக்ஸ் நான் படிச்சதா இருக்கட்டும், இது வரைக்குமே உங்கள்ட்ட உள்ள பணத்தை நீங்க நிறைய கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க அது உங்களை தேடி நிறைய வரும். நிறைய அற்புதங்களை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ நம்மளை சுத்தி கஷ்டப்படுற மனிதர்கள் இருக்கப்ப நம்ம கிட்ட பணத்தை வச்சுட்டு நமக்கே தோணும், நம்ம பணக்காரனா என்ன பண்ண போறோம், அது ஒரு நோக்கமே இல்லாம இருக்கும். சோ உங்கள்ட்ட உள்ள பணத்தை நீங்க கண்டிப்பா கஷ்டப்படுறவங்க கொடுத்து உதவுங்க. அது மல்டிப்ளை ஆகி ரிட்டர்ன் ஆகி பல வழியில உங்கள்ட்ட வரும். அடுத்து மாத்தர் சொல்றது வாழ்க்கை முறை வீக்கத்தை தவிர்க்கணும். அதாவது லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யப்ப கண்டிப்பா உங்கள்ட்ட பணம் வந்துடும். இப்ப நீங்க ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 ரூபாயும் செலவு பண்ணக்கூடிய மனிதா இருக்கு. அப்புறம் அடுத்து 1,00,000 சம்பாதிப்பீங்க. அந்த 1,00,000 நீங்க செலவு பண்ணக்கூடிய மனிதரா இருக்கக்கூடாது. உங்க லைஃப் ஸ்டைல நீங்க அப்டேட் பண்ணக்கூடாது. பணம் வரப்ப கார் பெருசா வாங்குறது, பைக்கை பெருசா வாங்குறது, ரெண்டல் ஹவுஸ் வந்து மிகைப்படுத்தி பண்றது, அந்த மாதிரி இல்லாம உங்களோட அசட்டை நீங்க பில்ட் பண்ணுங்க. இப்ப உங்கள்ட்ட வந்து ஒரு 50% வந்து அவங்களோட இன்கம் அதிகமா இருக்குன்னா அதுல 80% நீங்க அசட்டுக்கு தான் செலவு பண்ணும். ஒரு 20% வேணா உங்க லைஃப் ஸ்டைல் அப்டேட் வேணா செலவு பண்ணிக்கோங்க. பட் ஆனா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் வந்து உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக லைஃப் ஸ்டைலோட அந்த ஸ்டைல மாத்தாம அசட்டை பில்ட் பண்ணுங்க. உங்கள்ட்ட உள்ள அசட்ல அதை போடுங்க, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு 20% ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் இங்க ஆத்தர் சொல்றாங்க. அடுத்த ஆத்தர் சொல்றது விற்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்கில் இருக்கு, அது இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டா போதும் நம்ம மிகப்பெரிய பணக்காரன் தான். அதுதான் பிசினஸ்க்கு உண்டான ஒரு ஸ்கில். ஒரு பொருளை நம்ம விற்கணும் அப்படின்னு. ஒரு பொருளை நம்ம விற்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்க வாழ்க்கையில அது வேல்யூவா நம்ம ஆட் பண்ணணும். தொடர்ந்து அது வித்துக்கிட்டே இருக்கணும்னா தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நம்ம அதை வேல்யூவா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதனாலதான் நம்ம அந்த ஸ்கில்ல கத்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து பயன்படாம இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட ஃப்ரீ டைம்ல அந்த ஸ்கில்ல கத்துக்கோங்க. நாளைக்கு நீங்க பிசினஸ் பண்ணது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அது உங்களை மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆக்கும். அடுத்துதான் சொல்றாங்க ஆத்தர், பெரியதாக யோசி. நீங்க வந்து பெருசா யோசிங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாங்க. உங்களுடைய கோலை வந்து சின்னதாலாம் செட் பண்ணாதீங்க, பெருசா செட் பண்ணுங்க. கோல் தானே, பெருசா செட் பண்ணுங்க. நான் வந்து கார் வாங்கணும், பைக் அப்படி செட் பண்ணாதீங்க. நான் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம்ல இருக்கணும், நிதி சுதந்திரம் எனக்கு இருக்கணும். பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன தெரியுமா, ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க, டேக் அந்த ரேட்டு பார்க்காம அந்த பொருளை நீங்க எடுக்கணும். அந்த நிலைமைக்கு நான் போகணுங்கிறத உங்க கோலா செட் பண்ணுங்க. பெருசா செட் பண்ணப்பதான் நம்ம போகக்கூடிய பயணங்களும் திங்க் பண்ற விதங்களும் பெருசா இருக்கும். சோ நம்ம கோலை ஒண்ணு பெருசா செட் பண்றதுனால எதையும் இழந்து போறது இல்ல. சோ உங்க கோலை செட் பண்ணப்போ பெருசா செட் பண்ணுங்க. அடுத்துதான் ஆத்தர் சொல்றது என்னன்னா, செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. கோலை பெருசா செட் பண்ணிட்டோம், நாலேஜை கெயின் பண்ணிட்டோம், ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் தான் ஆக்ஷன். ஆக்ஷன்ல கண்டிப்பா இறங்கும். ஆமா, நம்ம ஆக்ஷன்ல இறங்கவே இல்லை அப்படின்னா இதை கத்துக்கிறத கத்துக்காமலே இருக்கலாம். அதுக்காக நான் ஆக்ஷன்ல இறங்கினா எங்கிட்ட உள்ள மொத்த பணத்தையும் கொண்டு போய் நான் பிசினஸ்ல போடக்கூடாது. கொஞ்சோண்டு பணத்தை எடுத்து போட்டு பார்த்து அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சோ ஆக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்துக்கிட்ட விஷயத்த ஆக்ஷன்ல போட்டு கிடைக்கக்கூடிய விஸ்டம் வேற லெவல்ல இருக்கும். அது உங்களை மிகப்பெரிய ஒரு பணக்காரனா கூட்டிட்டு போகும். ஒழுக்கத்துடன் இருங்கள் அப்படின்னு யார்த்த சொன்னா. ஒழுக்கத்தோட இருக்கேன்னா நான் காலையில வெள்ளன எந்திரிக்கிறது, நைட் ஆனா பல்லு விளக்குறது, அந்த ஒழுக்கத்தை இங்க யார்த்த சொல்லல. ஆக்சுவலா ஒழுக்கத்தோட இருங்க அப்படின்னா என்னன்னா, நீங்க மாசம் இன்கம் வருது, இவ்வளவு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணுவேன், சேவ் பண்ணிட்டு தான் மத்த செலவுகள்லாம் வைப்பேன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி தான் பண்ணுவேன். இதுக்காண்டி ஒரு திட்டம் தீட்டி வைக்கிறேன். ஒரு பொருளை பார்த்தோன்னா ஆசைப்பட்டு இன்னைக்கு உள்ள இந்த மாச பட்ஜெட்டை நம்ம அப்படி இப்படி டேலி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஒழுக்கமின்மைங்கிற ஒரு இடத்துக்கு போயிடும். அதுதான் யாத்திரை சொல்றாங்க. நீ ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலயே நீ கரெக்டா இருக்கணும், நீ அதை ஃபாலோ பண்ணணும். சோ அதுதான் இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கறத சொல்றாங்க. தகவமைத்துக் கொள்ளுங்கள், பி அடாப்டபிள் அப்படிங்கிறாங்க. உங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு பிசினஸ் சம்பந்தமாவோ ஒரு லேண்ட் வாங்குற சம்பந்தமாவோ நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அது அப்ப வேணா கரெக்டா இருந்திருக்கலாம். எப்பயுமே இந்த முடிவு எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன், இப்ப இருக்கக்கூடிய பணம் வீக்கம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எப்பப்ப சீர்படுத்திக்கிட்டே இருங்க அப்படிங்கறத இங்க ஆத்தர் சொல்றாங்க. 28 ஆத்தர் சொல்றது என்னன்னா, வாழ்நாள் முழுதும் கற்பவராக இருங்க. நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், அதனால நான் வந்து படிக்க தேவையில்லை, எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால படிக்க தேவையில்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய லைஃப் எண்டு, நீங்க சாகுற வரைக்கும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். லேர்னிங் பர்பஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும்
கத்துக்கிட்டே இருக்கணும். உங்க வாழ்க்கை முடியிற வரைக்கும் நீங்க கற்பவரா இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து ஆத்தர் கடைசியா சொல்லி இங்க முடிக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பொறுப்பேற்கவும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பேற்கவும் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பு. உங்க லைஃப்ல இது நடக்குதா? இப்ப நான் வந்து இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு, என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க லைஃப்ல நடக்க எல்லா விஷயங்களும் நீங்க தான் பொறுப்பு. எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, நான் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கல, நான் இருக்கக்கூடிய ஊர் வந்து ரொம்ப ஒரு கிராமம், எனக்கு வந்து பெரிய வந்து கம்பெனில வேலை கிடைக்கல, எனக்கு அது இல்ல இது இல்லைன்னு அடுத்தவங்களை கண்டிப்பா பிளேம் பண்ணவே கூடாது. நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுடைய வளர்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலை உங்கள்ட்ட இருக்கா, டக்குன்னு சூழ்நிலையை மாத்துங்க, நீங்க முன்னேறுங்க. சோ நீங்க தான் எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு. சோ இதுதான் ஆத்தர் இங்க சொல்லி முடிக்கிறாங்க. இங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பணத்தை சார்ந்து இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணப்ப கண்டிப்பா நம்மளுடைய இலக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுடைய ரொம்ப ப்ரெஷியஸான டயத்தை எனக்கு கொடுத்து இந்த இரவு நேரத்துல எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல். Thank you so much, ma'am. That was a practical, insightful and inspiring presentation. மணியை பத்தி ஸ்கூல்ல கத்துக்காத பல முக்கியமான ஃபினான்ஷியல் லெசனை சிம்பிளா புரிய வச்சது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ஸ்மார்ட் மணி ஹேபிட்ஸ், அசட்ஸ் பில்ட் பண்றது அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பத்தி ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் இந்த புக் மூலமா தெரியப்படுத்திருக்கீங்க. Thank you once again for sharing your valuable insights with all of us. Let's appreciate our presenter with another big spiritual round of applause. Yes, today's takeaway-ஆ நான் எடுத்துட்டு போறது, செல்வம் என்பது அதிகம் சம்பாதிப்பதில் இல்லை, அறிவுடன் நிர்வகிப்பதில் இருக்கிறது. Financial freedom begins with the way we think, the choices we make, and the habits we build. Yes, yes, let's move to our feedback session. Yeah. Kindly raise your hands and உங்களுடைய டேக்அவேயை chat பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். யா ஓகே. நேம் இல்ல, ஜியோமி. கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க. யா ஜியோமி அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். ஜெசிமா சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த 29 விஷயங்களையும் வந்து ரொம்ப அருமையா ஒரு எக்ஸ்பிரஸா போனாலும் கூட ரொம்ப தெளிவா ஒவ்வொரு மேட்டரையும் வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா புரியுற எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ உங்க ரொம்ப அழகா இருந்தது. எக்ஸாம்பிளா அந்த குறிப்பா அசட்டு, லையபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் இது இவ்வளவு இருக்காங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ நான் ஆல்வேஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணுவோமே தவிர இன்வெஸ்ட் பண்றதையும் அசட்டை பத்தி திங்க் பண்றதே இல்லை. ஸோ அழகா நீங்க புரிய வச்சீங்க அந்த புக் மூலமா. அது ஆத்தர் சொன்னாரோ இல்லையோ, நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அந்த பணத்தை எப்படி வளர்க்கணுங்கிறத ரொம்ப அழகா ஃபினான்சியல் ஃப்ரீடமா போகணுங்கிறத ரொம்ப அழகான பாடல் சொன்னீங்க. ரியலி அருமை, மிக அருமை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் மஹ்மூத் பேகம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க. மஹ்மூதா பேகம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க மேம். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் சிஸ்டர் ரொம்ப நான் வந்து இடையில தான் வந்தேன் நானு. ஆனாலும் என்ன சொல்றது, பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன் வேர்டை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயமும் ஒரு பிசினஸ் பண்றதை பத்தி, அசட்டை பத்தி அப்படின்னு நானும் சரி நீங்க முடிப்பீங்க என்னடா டைம் போகுது, முடிப்பீங்கன்னு பாக்குறேன். அது ஃபீட்பேக்காக டைம் கொடுப்பாங்களே அப்படின்னு யோசிக்க. ஆனா போயிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு. ஆனா ஒரு இவ்வளோ ஒரு குயிக்கா நானே பாதியில் தான் வந்தேன். ஆனா இதுக்கு முன்ன எவ்வளவு போச்சுன்றதை மிஸ் பண்ணேன்னு போல் தோணுது. இதுக்கப்புறம் அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் டக்கு 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 டக்குன்னு அழகா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப வெரி நைஸ். கண்டிப்பா யூடியூப்ல பாக்கணும்னு ஒரு ஆவல் வந்துருச்சு எனக்கு. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஜியோமி, கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ரங்கநாதன் சார், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கிறங்க. ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஹாப்பி ஈவினிங் சார். ஓகே, ஆக்சுவலா மேடம் இந்த புக்கை வந்து முதல்ல நான் தமிழ்ல படிச்சேன். நான் பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு அது படிக்கும் போது எனக்கு சரியா அந்த வேர்ட்ஸ்லாம் கரெக்டா புரியலன்றது திருப்பி இங்கிலீஷ்ல வாங்கி படிச்சேன்.
நிறைய ஓகே ஸ்டோரிஸ் இருக்கு. அது வந்து இன்னுமே வந்து ஃபுல்லா படிக்க முயற்சி பண்ணி ஒரு வாட்டி எடுப்பேன், ஒரு 2 சாப்டர் படிப்பேன், அப்புறம் விட்டுருவேன். அந்த கண்டினியூட்டியா இல்லாம இருந்தது. பட் த வே யூ பிரசன்டட், அதாவது அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து இவ்வளவு விஷயங்கள் அந்த புக்ல இருக்குது, இவ்வளவு படிக்காம விட்டுட்டோமேன்னு இப்ப ஃபீலிங் இருக்கு. பட் நீங்க கொடுத்தது வந்து இட் இஸ் எனேபிளிங் மீ டு கோ த்ரூ தட் அகைன். ரொம்ப அழகா வந்து ஒரு ரத்ன சுருக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப எசன்ஸ் அப்படியே கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். இட் வாஸ் ரியலி வெரி குட், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you. Next, anyone? Okay. மேம், chat பாக்ஸ்ல வந்து புக்கோடைய நேம்லாம் கேட்டிருக்காங்க. ஷேர் ஓகே பண்றீங்களா? யா, அகைன். ஓகே. யா, நேம் மட்டும். ரிச் டேட், புவர் டேட். யா, ரிச் டேட், புவர் டேட், பணக்கார தந்தை, ஏழை தந்தை. தமிழ்லையும் அதோடைய வெர்ஷன் இருக்கு. ஓகே. ஓகே. Thank you everyone for your wonderful participation and valuable feedback. We have come to end of today's session. Heartfelt thanks to our presenter for the wonderful review and to each participant for being part of today's learning journey. Every session adds a new perspective, every discussion adds new wisdom, and every day brings us one step closer to becoming better learners and better individuals. We look forward to meeting you all again tomorrow with another inspiring book review. Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you.